வடக்கு பார்க்க தான் குரு இருப்பார். ஏன்னா வடக்கு திசை இறைவனுக்குரியது, குபேர திசை. அந்த குபேர திசையை பார்க்க இருப்பது குரு பகவான் இறைவன். புரியுதுங்களா? அதனால தான் பாருங்க, 8 கிரகமும் வேற வேற திசை, குரு மாத்திரம் வடக்கு. அப்போ 9 கோளும் கிரக பிரவேசியம் உள்ளே வந்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இடத்த ஸ்திரமாக நிற்கும் பொழுது சூரியன் வந்து நடுநாயமாக வந்து அமர்ந்துடுவார். கிழக்கு பக்கம் புதனும் சுக்கிரனும் வந்துடுவாங்க. அதே கிழக்கு பக்கம் இருந்து சந்திரன் வந்து மேற்க பார்ப்பார். தெற்கே இருந்து செவ்வாய் வந்து தெற்கு பார்ப்பார். ராகுன் தெற்கு பார்ப்பார். கேதும் தெற்கு பார்ப்பார். சனி பகவானும் மேற்கு பார்ப்பார். வடக்கு வந்து குரு பார்ப்பார். இந்த 9 கோள்களும் அங்கே வந்து ஆக்குபை பண்ணி, இது அவங்களுடைய இடம், அவங்க வந்து உள்ளே வந்து சிட்டிங் ஆகிடுவாங்க. அப்போ இந்த 9 கோள்களும் அவங்க இடத்துல வந்து அமர்ந்தவுடன் அப்போ அந்தந்த திசையில் இருக்கக்கூடிய, அதாவது 8 திசையிலும் 8 பேர் உட்காந்துட்டாங்களா, நடுநாயமும் சூரியன் வந்து உட்காந்துட்டாரா. இப்போ என் திசை பாலகர்ன்ற கணக்கு வேற. 8 திசையில் வந்து இந்திரன், அக்னி, தர்மராஜன், நைருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானியன் சொல்லி 8 திசைக்கு என் திசை கடவுள்கள் வேற. என் திசை கடவுள் வேற. ஏன்னா என் திசை கடவுள் என்பது வேற, இந்த 8 திசைக்குள்ள கிரகங்கள் என்பது வேற. ஆனால் இது எல்லாம் உன்னோட ஒன்று தொடர்புடையது.